இது வரைக்கும் நான் போன இடங்களை விட இந்த இடம் என்னோட வாழ்க்கையிலேயே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஏய், ஓ மை காட், ப்ளீஸ் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஏதோ எட்டி பார்த்துட்டு இருக்கு, அந்த வாலுக்கு பின்னாடி. அந்த பையனோட அம்மா அப்பா சேர்ந்து அந்த பொண்ணை உயிரோட எரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நான் பார்த்த அனுபவிச்ச விஷயம் எல்லாமே இப்போவே என்னால் மறக்க முடியாத அளவுக்கு என்னோட வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. Shall we communicate? Hey. ஆக்சுவலாக இந்த பில்டிங்கில் தியான்னு ஒரு பொண்ணு வாழ்ந்து வந்துருக்காங்க. தியாங்கிற ஒரு பொண்ணு ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு மிடில் கிளாஸ் பையனை லவ் பண்ணியிருக்காங்க. மிடில் கிளாஸ் பையன் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற பணத்துக்காக மட்டும்தான் அந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க 2 பேரோட லவ்வையும் வீட்டில் சம்மதிக்காம வெளில அனுப்பிட்டாங்க. கொஞ்சம் பிரச்சனைலாம் சரியானதுக்கப்புறம் பையனோட வீட்டில் மட்டும் சம்மதிச்சு அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற பணத்துக்காகவே அந்தஸ்துக்காகவும் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. நாலு அடைவில் அந்த பொண்ணுக்கு அந்த விஷயம் தெரிய வந்து அதனால ஏகப்பட்ட வாக்குவாதம் சண்டைகள் வந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பையனோட அம்மா அப்பா சேர்ந்து அந்த பொண்ணை உயிரோட எரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வீடு கம்ப்ளீட்டா அபண்டன்ட் ஆயிருக்கு, கைவிடப்பட்ட நிலைமைக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு யாருமே வரலன்னு சொல்றாங்க. வந்ததுக்கு வேலையை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது, ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஓகேவா? ஹலோ தியா, நீங்களா? அது ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. ஹலோ, தியா? Hey. நான் கீழே பார்த்த மாதிரி திருப்பியும் பார்த்தேன். இந்த இடத்துல நினைச்சு அதான் நான் கீழ் ஃப்ளோரில் பார்த்தேன்ல, அதே மாதிரி இங்கேயும் பார்த்தேன். சேம் சீன் தான். ஓடி வர ஹைட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? நான் எங்கே போனாலும் இதே எனக்கு நிலமை தான். என் மேலே யாருமே இறக்கப்பட மாட்டாங்க. ப்ளீஸ், மனுஷங்க தான் இறக்கப்பட மாட்டாங்கன்னு பார்த்தா பேய் கூட இறக்கப்பட மாட்டேங்க. இவ்வளோ கெஞ்சிறேன், 4 இடத்துக்கு போயிட்டு வரேன். என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து என் முன்னாடி வந்து நிற்கலாம்ல, ஏன் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. ஓகே, நம்ம என்ன சொல்கிறது, பார்த்துக்கலாம். ஹலோ தியா? ஹலோ, மேலே போய் பார்க்கலாம். பட் மறுபடியும் சவுண்ட் கேட்குது. ஒரு நிமிஷம். வாட் இஸ் திஸ்? அங்கே பாருங்க. ஒருவேளை இதுதான் தியாவா இருக்கும். இந்த பறவை ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது, சவுண்ட் வேற கேட்குது. பறந்துருச்சுடா. ஓகே, நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், அங்கே மேலே போயிடலாம்.
ஐ திங்க் டெரஸ்க்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். டெரஸ்லையும் ரொம்ப நேரம் நிற்க முடியாது, கீழே போயிடலாம். ஏன்னா ரொம்ப ஓப்பன் பிளேஸாக இருக்குது. ஸோ கீழே போயிடலாம். இங்கே கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது படிஸ். இந்த வெயில் காலத்துலேயும் இங்கே கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. இந்த தியாவை பார்க்க வந்ததுக்கு இது ஒரு பெனிஃபிட். தியா எங்கம்மா இருக்கீங்க? ஹலோ. ஹேய், ஓ மை காட், படிஸ் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஏதோ எட்டி பார்த்துட்டு இருக்கு, அந்த வாலுக்கு பின்னாடி. அதோ அங்கே. ஒன் செகண்ட். Oh my God. ஏய், ரொம்ப நேரமாக அங்கேயே நின்றுட்டு இருக்கு. தியா ப்ளீஸ் அங்கேயே நில்லுங்க. ஐ நீட் யுவர் கான்வர்சேஷன். நான் உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன், ப்ளீஸ். இதுதான் படிஸ், இங்கே தான் பார்த்தேன். அதுக்குள்ளே, அதுவும் ரொம்ப பக்கத்தில் வந்து ஓடி வந்து எடுக்கிறேன். அதுக்குள்ளே பாருங்கள். தியா, எனக்கு ஒரு விஷயம் நீ சொல்கிறியா? நீ அதுக்குள்ளே எங்கே தான் ஓடி போகிற? இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீ எங்கே தான் ஓடி போகிறேன்னு சத்தியமாக தெரில. எங்கே இருக்க? ஹலோ. இதெல்லாம் நல்லா பண்ணு, ஆனால் என் முன்னாடி தான் வராத. நம்ம கீழே போகலாம் படிஸ். இது சின்ன லொக்கேஷன் தான், மோஸ்ட்லி எடுத்தாச்சு. கீழே போயிட்டு கொஞ்சம் நேரம் கம்யூனிகேட் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிடலாம். தியா, ஹலோ. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவேன். இப்போவாது என் முன்னாடி வரியா? ஹலோ. நீ தான் இப்போ சவுண்ட் போட்டியா? எங்கே இருக்க? மேலே இருக்கியா? ஹலோ. தியா, அப்புறம் என்ன விஷயம் சொல்லணும்? நீ என் கூட வந்துடுறியா? நமக்கு இந்த இடம் வேணாமா, ரொம்ப கேவலமாக இருக்குது. நீ என் கூட வந்துட்டீங்கன்னா உன்னை ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். ஏன்னா நீ ஒரு தப்பான பர்சன் மேலே உன்னோட பியூரான லவ்வையும் புனிதமான காதலையும் வச்சதுனால கடைசியில் நீ தான் மேட்டாகி உட்காந்துருக்க. ஆனால் அவங்கள பற்றி யோசிச்சு பாரு. ப்ளீஸ்மா தியா, ப்ளீஸ் அழாதம்மா. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சொல்லிக்கிறேன், உங்களோட பியூரான லவ்வையும் பியூரான இன்டென்ஷனையும் தப்பான ஆள்கிட்ட கொடுக்காதீங்க, தப்பான ஆள்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. கடைசியில் அழுதுட்டு உட்காந்துருக்கிறது நீங்களாக தான் இருப்பீங்க. ப்ளீஸ்மா அழாதம்மா தியா, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுதுமா, ப்ளீஸ்மா. உனக்கு ஓகேனா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? நீ என்னை மற்ற பசங்க மாதிரி நினச்சிக்காத. நான் உனக்கு ரொம்ப உண்மையாக இருப்பேன், லாயலாக இருப்பேன், உன்னை ரொம்ப கேர் பண்ணுவேன். உனக்கு ஓகேவா? நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? ஓகேவா? ஷியோரா?
தியா ஓகே ப்ளீஸ், இதை நான் அக்செப்ட் பண்ணிக்க தான் நினச்சிக்கிறேன். நம்ம இதோட கிளம்பிடலாம். ஏன்னா இந்த இடம் ரொம்ப கான்ட்ரவர்ஷியல். அதான் டக்கு டக்குன்னு எடுத்து கிளம்ப வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 600லேருந்து 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு ட்ராவல் பண்ணி வந்துட்டேன். ரொம்ப எனர்ஜி ட்ரெயின். இன்னொரு பக்கம் அடுத்தடுத்து ஷூட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அடுத்தடுத்த கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால தான் டக்கு டக்குன்னு முடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதான் கிளம்பி இது ஷூட் முடிச்ச உடனே என்னோட ஊருக்கு தான் கிளம்பணும். அதுக்காக தான். ஸோ மறக்காமல் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தியா எவ்வளோ வந்துடுறியா? நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாமா? சரிம்மா, உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் நான் உனக்கு பெர்மிஷன் தரேன். நீ எப்போ வேணாலும் என்கிட்ட வரலாம், என்ன வந்து பார்க்கலாம். உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட வந்து கேட்கலாம். நான் தாராளமாக ஒன்று பண்ணுறேன். ஓகேவாம்மா? நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? ஷால் வி பி ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, தேங்க் காட். ஓம் நம சிவாய். ஓகே ப்ளீஸ் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பேய் வீடியோ பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தொடர்ந்து உங்களோட லவ் சப்போர்ட்டை கடைசி வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டே இருக்கேன். கை ரொம்ப வலிக்குது, அதான் கை மாற்றிக்கிட்டேன். மறக்காமல் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இனிமேல் அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் புது புது வீடியோஸ் கண்டிப்பாக வரப்போகுது. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ், பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால வீடியோ கொஞ்சம் டிலே ஆகுது. அதான் ரீசன், வேறு எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, நம்ம சேனல் பற்றி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு நல்ல வீடியோவில், ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில், ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா லவ் யூ ஃப்ரம் பிசி பிரசாந்த், மை லவபிள் டியர் ஃப்ரெண்ட் தியா. கீழே ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், தினேஷ். ஓகேவா? டாடா லவ் யூ. இது வரைக்கும் நான் போன இடங்களை விட இந்த இடம் என்னோட வாழ்க்கையிலேயே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. உண்மையான அன்புக்கு வேல்யூவே இல்லாத இந்த காலத்துலயும் இன்னமும் சில பேர் உண்மையான அன்புக்கு இயங்கிட்டு தான் இருக்காங்க. அதுல பாதி பேர் உயிரோட இருக்காங்க, மீதி பேர் தியா மாதிரி உயிரோட இல்லாம இருக்காங்க. கேட்கறதுக்கே கசப்பா இருந்தாலும் இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை.